பேசுவார்கள், என்ன ஒன்று பேசுவார்கள். பெற்ற தாய் என்று பாராமல் தாயை கொண்ட படும்பாவி வருகின்றார். தாயை கொண்ட தம்மையின் வருகின்றார், தவறாக ஏசுவார்கள், பேசுவார்கள். பெற்ற தாயை கொன்றார் பரசுராமன் என்ற பழி சொல் என்னை வந்து சேர்ந்தாலும் அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. தந்தை சொல் காத்தான் பரசுராமன் என்ற பேரு பெருமையோடு இந்த உலகத்திலும் என்றென்றும் சிரஞ்சீவியாக நான் வாழ்ந்து கொண்டுதான் இருப்பேன். தாயே, எப்போது என் தந்தைக்கு நீ துரோகத்தை இழைத்தாயோ, நீ எனக்கு தாயும் அல்ல, நான் உனக்கு மகனும் அல்ல. தாயும் நீ அல்லடி, தகாதே தள்ளடி, தாயும் நீ அல்லடி, தகாதே தள்ளடி, தகாதே தள்ளடி. சட்டென்று எங்கேயோ ஓடி மறைந்து விட்டால் என் தாய் எங்கே சென்றிருப்பார்கள்? தேடி பார்க்கிறேன், விடமாட்டேன். வண்ணா வந்தானே வண்ணார செல்லா வந்தானே, வண்ணா வந்தானே வண்ணார செல்லா வந்தானே, வண்ணார வல்லாச்சு ரிங்கார பாடினே, வண்ணார வல்லாச்சு ரிங்கார பாடினே, வண்ணா வந்தானே வண்ணார செல்லா வந்தானே. பாருங்க, இந்த படவேடு என்ற கிராமத்துல வண்ணார சின்னான்னு சொல்லுவாங்க. இந்த படவேட்டில் நான் ஊர்கால செய்கிறேன். ஒரு நல்லதுக்கு போக முடியல, கெட்டதுக்கு போக முடியல, சரியா கூலி தர மாட்டுறாங்க. ஏய் வண்ணார சின்ன இருறா, நாளைக்கு தரேன் அப்படின்றாங்க. இருந்தாலும் அது ஒருத்தர் இருக்காரு, அவரை போய் கேட்கலாம். வணக்கம் ஓய், வணக்கம் 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 ஓய், சொல்லு ஓய். இந்த படவேடுல என்னதான் வண்ணாரு சின்னான்னு சொல்லுவாங்க. உன்னை வண்ணா சின்னான்னு சொல்லாத, நம்ம மாமனார் நான் சொல்லுவாங்க. நாங்கள் ஒக்கால வைய வண்ணான வண்ணான்னு தான் சொல்லணும். எத்தனை பேரு? 4 பேரு. 4 பேரா? ஆமா. என்னடா? வண்ணா 1, வண்ணா டோபி 2, ஏகாலி 3, தலை தோல் 4. 1000 பேர் இருந்தா கூட வண்ணாந்தோட பேரு. ஆமா, படவேடு பெரிய கிராமம். சரி, இந்த கிராமத்துல வந்து ஏதோ ஊர் வேலை செஞ்சு பழைக்கிற. ஆமா, குளிச்சு வைக்கிற, எல்லா வேலையும் செய்யற. சரிப்பா, எல்லாருக்கும் தர கூலி நம்ம கேட்டா போதும். பண்ணாரு சின்ன கூட நாளைக்கு வாங்க. டேய், இப்போ நாயனக்காரு அவங்க எல்லாம் வெளியூர்ல இருந்து வராங்க, அவங்களுக்கு முதல்ல கொடுத்து அனுப்பணும். நீ உள்ளூர்லயே இருக்கிறல்ல, உனக்கு பொறுமையா தான் கொடுப்பாங்க. ஏன் அவசரப்படுற? இருந்தாலும் இந்த பறவை ரொம்ப நேரம் காஞ்சி போச்சு, சாப்பாட்டுக்கே வழி இல்லை, அதனால ரொம்ப கஷ்டமா இருக்குது. பழம்பொல்ல மாடமல்ல பழம்பொல்ல மாடமல்ல
கெட்ட கேட்டுக்கு உனக்கு 3 பொண்டாட்டியாடா? உனக்காடா 3 பொண்டாட்டி? டேய் நீ ஒரு வீட்டு சோறு தோணுனா உனக்கு ஒரு பொண்டாட்டி இருக்கும். ஊரு சோறு வாங்கி வாங்கி சாப்பிட்டு உனக்கு 3 பொண்டாட்டி இல்லடா, 5 பொண்டாட்டி கூட கட்டுவே நீ. டேய் ஒரு ஏன்பா ஒரு ஊர்ல ஒரு 200 வீடு 300 வீடு இருக்கும். ஒரு 50 வீடு போடலனா கூட மீதி 150 வீடு. தலையில ஊட்டே கதி ஒருக்கிச்சு விட்டு சாப்பிட்டு இருப்பாங்க. போய் சாப்பாடு கேட்பேன். டேய் பண்ணாரு சின்ன இப்பதான் அடுப்புல போய் வர. டேய் ஒரு வீடு சொல்றாங்கடா, அந்த ஊர்ல எத்தனை வீடு இருக்கும்? ஒரு 300 வீடு ஆச்சு இருக்கும். அட ஒரு 150 வீடு போனா கூட 150 வீடு சாப்பாடு தலைக்கு மேல வரலடா. டேய் சரி ஒரு பொண்டாட்டி செத்துட்டா. அவன் செத்துட்டா புண்ணியவா இல்லப்பா, அந்த அம்மா போய் சேர்ந்துட்டாங்களே. முதல் பொண்டாட்டி செத்துட்டா, ரெண்டாவது பொண்டாட்டி டேய் மருதங்காரிலடா படுத்து. டேய் சின்ன தம்பி தள்ளி விட்டாரு. மூணாவது பொண்டாட்டிக்கிறா ஓகே வெள்ளியா உயரமா வரவனே இருப்பா. நான் துணி ஒரு தீன் வருவேன். சரி கீழே தரையில உட்காந்து பேசிட்டு 4 பொம்பளை கூட என் தலையை கண்டுனா இப்படி ஏறி துணி வரையும். அவ்வளோ மரியாதை உன் மேல. என்ன பண்றது? 3ஆம் தரணம் அப்படித்தான் இருக்கும். ஏண்டா பையன் டேய் டேய் தூக்கு பண்ணி சாவலாடா நீ. அவ்வளோ சாப்பாடு போடுறோம். போடா போடா. அம்மம்மா அம்மாமா கூவு சோறு போடுங்க, நீங்க போடுங்க, உங்க அவுத்து போட்ட துணியை கொஞ்சம் தானுங்க. அம்மாமா கூவு சோறு போடுங்க, நீங்க போடுங்க, உங்க அவுத்து போட்ட துணியை கொஞ்சம் தானுங்க. சோடா சோப்பு பீச்சிங்கி ஊற வச்சு துவைக்கணும். சோடா சோப்பு பீச்சிங்கி ஊற வச்சு துவைக்கணும். அம்மா தூவு சோறு போடுங்க, நீங்க போடுங்க, உங்க அவுத்து போட்ட துணியை கொஞ்சம் தான். என்னப்பா ரொம்ப நேரம் ஆச்சு. ஆமா நாளைக்கு கல்யாணம் துணி குத்தாங்களாடா? சீக்கிரம் துவச்சு அயன் பண்ணி எடுத்து குடுறா. மேலேயே வச்சு எடுத்துன்னு வரதில்ல, கலாரி கிடக்குறான் பாரு. சீக்கிரம் ஆகட்டாடா. ஐலத்தா ஐலத்தா மண்டலத்தி மரமிருக்கு. ஐலத்தா ஐலத்தா மரத்த நம்பிக்கை இறங்கு. ஐலத்தா 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 கிளை நம்பி பூவிருக்கு. ஐலத்தா ஐலத்தா பூவை நம்பி இருக்கு. ஐலத்தா 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 பிஞ்சு நம்பி காய் இருக்கு. ஐலத்தா ஐலத்தா காய நம்பி பழம் இருக்கு. ஐலத்தா 3 பொதுமுடிய வந்தேன். இந்த பக்கம் காய்ச்சி பூரா சோமா வேஸ்ட்டுங்க, இந்த பக்கம் புடவை சாய்ட்டுங்க, இந்த பக்கம் பசங்க துணிங்க. என்னப்பா 3 பக்கம் காய்ச்சி துணி, இந்த தலைவர் துணி 2 துணி காய்ச்சி இடம் இல்லை. ஆமா நடே பாரு, இடம் எங்க பாரு, பின்னாடி தண்ணி ஆகுது. கண்டுபிடிச்சிட்டியா? பாரு 2 பாரு. பாரு மேல போட ஏதாவது போடுறா சீக்கிரம். என்னடா போட கத்துது? மூத்திர நாத்தரிக்க
சின்ன பாறைக்கு மனுஷாளுக்கு வித்தியாசம் இல்லையாடா? இட்லி கொத்தியாதான் என் தலைமால் போட்டியாடா? டேய் எர்ரா எர்ரா டேய் ஒரே கப்பு என்னது? டேய் 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 உன்னை நம்பி கொடுக்க முடியாதுடா. ஆம்பளைக்கு காசு வேணா ஓடி பிடிங்க. உன்னை நம்பி கொடுக்க முடியாதுடா. இது நியாயமான பேச்சுடா. டேய் ஒரு ஆடு விற்கலாம், மாடு விற்கலாம், இல்லை நிலம் கூட அடமான வச்சு பணத்தை வாங்கலாம். கொண்டாடி வச்சுட்டு கொடுங்க எலும்பு தலைக்கா. நீ அப்படியா கேட்ட? என் பொண்டாட்டி வச்சுன்னு தானே கொடுங்க. அப்படியா? எப்படியா ஒண்ணு கொடுக்குறேன் போடா. சரி நாங்க 3 பேரை பாக்குறோம். அப்படி சொல்லாண்டா. போதைக்கு அதிகமாகி போச்சா நட கம்மியாக்கிய படுக்க. அதோ போடுகிற மண்ணுல போய் படுக்கிறியாடா? என்ன வியாதி? சரி மண்ணுல பாத்துக்கிற எங்கன்னா படுறா. அடிக்கிறான் உதைக்கிறான் மெரிக்கிறான். அடிக்கிறான் உதைக்கிறான் மெரிக்கிறான். தாராயோ குடைக்கிறா சீமா போல நடக்கிறா. என்னன்னு கேட்க போனா எட்டி எட்டி உதைக்கிறா. தலைப்பில உதைக்கிறேன் ஒரு சுகமில போய்க்கிறேன். எல்லாம் தனி கட்டி வந்தா சரியர். அடிக்கிறா உதைக்கிறா மிதிக்கிறா. காலியில போனா அந்த வாங்கி துணை பையன், எந்த துணை பையன், பொறிக்கு துணை பையன், லக்காரி பையன், பொறம்போக்கு பையன், லம்போக்கு பையன் ஒரு மூட்டை ஒன்று கட்டிக்கணும். எங்க போனா தெரியல. எங்கன்னா குச்சி விட்ட ஆலமரத்துல 10 கிடக்குறானா? இவன் நாய் நக்குதா இல்ல நாய் தான் அவனை நக்குதா தெரியல. யோ பெருமா என் கண்ணாடி காசு என் கூட்டுக்கார பார்த்தேன். என்னாடி என் காலத்துக்கு மூழ்கிறான். மாமா மாமா என் கூட்டுக்கார பாத்தீங்க இந்த சேலை கட்டிக்கிட்டேன். யோ யாரோ கூட்டுக்கார பாத்தீங்களா? என் கையை கூட்டுக்கார பாத்தீங்க? ஐயோ உங்க பாடுதாப்பா பெரிய போராட்டமா போச்சு. அது ஒரு 2 பெரிய மனுஷங்க அந்த ஆளுகிட்ட கேட்டா தெரியும் நினைக்கிறேன். ஒரே ஜொரம் அடிக்குது. என்னத்துக்கா அவருன்னா நேற்றுக்கு ஆகுது கொட்டாப்பு நேரம் தான் போய் ஆகுது. தலையாயிட்டா என்ன தாவு சொன்னேன். எங்க வீட்டுக்கார பாத்தேன்னு கேட்டியா? வீட்டுக்கார உங்க வீட்டுக்கார பார்த்தமா உங்கதான் விளையாடிங்க வந்தாரு. ஒரு 150 ரூபா வாங்கிட்டாருமா. 150 ரூபா குத்தியா? ஆமாமா. எதை நம்பி 150 குத்த? யார நம்பி 150 ரூபா குத்தியா? நான் ஏமா அவட நம்பி கொடுக்குறேன். உன்னதான் வச்சுன்னு வாங்கிட்டான். அம்மா என்ன வச்சுனா? ஆமா சுலபமாக்குதா அவன் என்ன வச்சு வச்சு சொல்லிட்டான். என்ன வச்சு எதுக்கு குத்தினியா? ஏன் நம்மட்டு வேலை செஞ்சு கைப்பட்டான். நீ யாரு பார்த்தாதான் அத்தை சொல்லுவாங்க பெரியவங்க காலம் நம்புறாங்க குலம் நம்புறாங்க. இல்லம்மா நமக்கு கருவு தொடங்குது. அங்க அந்த ஆளுக்கு மாத்திரம் வந்துடுச்சு. ஏமா நமக்கு கரும்பு தொடங்குது. சாயந்தரமா வந்தா பின்னி பிடிங்கிட்டு போடுவேன். ஆமா சரியா? எப்படியா போய்க்கிறா தெரியல. அந்த ஆளு இங்க தாமா அடாதீங்க. அந்த இப்படியே போ. இப்படியே போனா ஒரு முள்ளு தோப்பு வருமா? முள்ளு தோப்பு வரும். ஆமா முள்ளு தோப்பு பக்கத்துல சவுக்கு தோப்பு. வாமா சரியா? சவுக்கு தோப்பு. சவுக்கு தோப்பு பக்கத்துல சவுக்கு தோப்பு பக்கத்துல பெரிய ஆறு. சவுக்கு தோப்புக்கா போட போறேன். சரியா? தீப்பு ஊதுறாங்க. அது பக்கத்துல ஆறு. சரி புரியா? பச்சை அடி பாக்குற அந்த ஆளை. ஏமா ஏ மச்சான் எங்கடா இருக்கிற? மச்சான பாத்தீங்களா? மச்சான
நானு. யோ மச்சான், டேய் பாடி, டேய் போட்டே, எங்கடா இருக்கற? டேய் வாடி சுன பாடி. யோ மச்சான், உன்னை தாண்டையா தாண்டாகிறியா? ஏறு மெரி. யோ எங்க வீட்டுல கீரை வரே கீரை வர இல்ல, மிளகா வர மிளகா. அம்மா குரல் கேக்குது ஆள காணுமே. அம்மா தோக்குறாரு. ஏய் என்ன ராஜே? சாப்பாடு கொண்டு வந்து என்னடி பண்ணீங்க? யோ ஏய் எவனோட பேசிட்டு? என்ன ரொம்ப ஓவரா பேசுற? எவனோட பேசிட்டு? எத்தனை மணிக்கு வந்த நீ? 6 மணிக்கு வந்தேன். 6 மணிக்கு வந்தேன். ஆமா. யோ வீட்டு வேலை செய்ய வேண்டாமா? செய்வாங்க உங்க அக்கா செய்வாங்களா இல்ல உங்க அப்பா செய்வானா இல்ல உங்க அண்ணன் தம்பி செய்வாங்களா இல்ல உங்க அக்கா செய்வாளா அந்த வாய் அந்த ஓலை பண்ணியா உன் தங்கச்சி செய்வாளா இவரு பெரிய கலெக்டர் வந்துக்கிறாரு நேத்தோட சாப்பாடு எத்தாலியா நான் கத்த கத்தியா புடங்க ஓடுது. ஏய் ஏன்டி செய்யறாங்க அவங்க? ஏன் செய்யறாங்க? உன் பேச்ச தாலி கட்டிக்கிறேன், நீ தான் செய்யணும். யோ ஏய் என்னத்துக்கு அந்த சாணியை வச்சுக்கிற? ஏன்டி தாலி அத வச்சுக்கிற போட்ட. ஏய் உங்களுக்கு தெரியவா? எங்க ஊர்ல இருப்பாங்க. அவன் மூஞ்சி பாரு போன சாப்பாடு. டேய் இப்ப என்ன சொல்ல வர? ஏய் சாப்பாடு தெரியல, குடி பண்ணு. கஞ்சி கொண்டு வர. ஏய் அம்மாடி யாமடியா சுத்தமான பொறுக்கில காடி நான் சும்மா இருந்தாலே என்ன சொல்வாங்கி அடிக்கிறானே அடிக்கிற பாடு சாப்பாடு தராது இந்த பிஞ்சு பண்ண கம்பெனி அப்படி ஒதுக்கிறேடா நான் சொல்றத கால் வாங்கடா முதல்ல சின்ன விஷயத்த பெரிய விஷயமா ஆகிட்டான் அப்படி சொல்ற வச்சிருப்பா நீ எங்க ஏது உச்சி முடையப்பா ஐயா வச்சிருப்பா அப்படி சொல்லு ஏய் என்னடி பிஞ்சு பண்ண பேசுற தினம் மாதிரி வெயில் போல போய் தோழி கட்ட எத்து போய் தர உன்னை பறிக்க உன்னை குயில் எத்து போய் வைக்க உயிர் இருக்கிறேன் அட பாவி என் அச்சி இப்படி வாயில போட்டுக்கிறியே எங்க ஆத்தா வீட்டுல சொல்ல ஒரே பொண்ணு சொல்லிட்டு எங்க அண்ணன் தம்பி எப்படி அமர்த்தாங்கடா பாவி என் மேனி எப்பேற்பட்ட மேனி செய்வாரா என் மேனியை சிதச்சிட்டியடா எனக்கு தும்ப பூமினியடா உலகம் வேண்ட போனே எனக்கு வாழ பூமினியடா
மண்ணா நண்ட போன ஏடி அந்த அவன் நான் இருக்கிற மூச்சு செடியா ஆம்ட நண்ட போன ஏடி ஏய் என்ன என்ன பிடி பண்ண பேசுற ஏண்டி டேய் கஞ்சி கொண்டு வா கஞ்சி கொண்டு வா என்ன நான் ஓவரா பேசுறேன் என்னடியா ஏய் போட்டு பை ஏய் நம்மள தூக்கி போட்டு நக்கி நான் தூக்கி போட்டு நக்கியா டேய் நரிக்கணும்னு சொல்றேன் டேய். நரிக்கணும்டியே என்ன ஓவரா பேசுகிற யோ கஞ்சி எத்தால எத்தாலன்றியா ஊடுன்ற வீட்ல என்னடா வாங்கிட்டு போச்சுக்கிற ஒரு ஆம்பளை தானே முத்தமாட்ட வீட்ல என்னடா வாங்கி போறீங்க டேய் அரிசிக்குதா பருப்புக்குதா எண்ணெய்க்குதா மிளகாக்குதா கருவுக்குதா புளிக்குதா உப்புக்குதா காரி முடிஞ்சவனே டேய் காஞ்ச கருவேப்பிலைக்குதா காரி முடிஞ்ச பையா இதை வாங்கி தூள் பையா இதை வாசி கட்டு பையா இதை எது தூள் பையா இதை பொறி தூள் பையா இதை காரி பாரு பையா இதை போற வாங்கி கேட்டுங்கம்மா காலையில மிளகாத்தூள் வாங்கி கொடுத்தேன் ஒரு வருஷம் வரக்கூடாது ஒரு வருஷம் காலையில மிளகாத்தூள் ஒரு வருஷம் ஆமா சொல்லி காலி ஏமா ஏன் செய்யக்கூடாது நான் செய்யற மாதிரி செய்யாத எப்படி? ஒரு வருஷம் உங்களுக்கு கண்டிப்பா வரும் எப்படிடா பழைய சாப்பாடு வச்சுக்கணும் உப்பு போட்டு வச்சுக்கணும் பக்கத்துல மிளகாத்தூள் தான் போட்டு சரி ஒரு புடி சாதம் அள்ளணும் சாப்பிடணும் அந்த மிளகாத்தூள் மோந்து மோந்து பார்க்கணும் நீ சாவர ஒண்ணு இருக்கணும் அது காலையில மிளகாத்தூள் 10 லட்சம் வாங்கி கொடுத்தமா 10 கிலோ வாங்கி கொடுத்தேன் 5 வருஷம் வரக்கூடாது என்னப்பா 5 வருஷம் 5 வருஷமா ரெண்டே நாள்ல 10 லட்சம் அவங்க கடலை பத்தியா ஏய் சும்மாரியா எல்லாம் 5 பேரும் வாங்கி போறேன் ஆத்தாடி வீட்டு போறேன் ஏமா நீ ரொம்ப வாய்க்காது போற எங்க ஆத்த ஓடி கத்து மாறினா என்னடா பாவர பேசிக்கிட்ட ஹரியாண்டா ஏய் கஞ்சி கொண்டு வரேன் ராஜா நீ இந்த வேலைக்கு சரிப்பட்டு வர மாட்டேடா என்னடா சப்பு சுப்பு நடிச்சுக்கிறா டேய் ஏய் என்னைக்கு கட்டின பொண்டாடி செஞ்சு கை அடிச்சோ உன்னாண்ட வாழ போறது கிடையாது டேய் இப்போத போற எங்க ஆத்தா வீட்டுக்கு எங்க ஆத்தா வீட்டுக்கு போனடா எங்க அண்ணன் தம்பி மாதிரி எனக்கு நிக்க வச்சு ஊத்துவாங்க ஆமா நிக்க வச்சு ஊத்துறாங்க உனக்கு டேய் கஞ்சி ஊத்துவாங்க ஏய் நீ போட்டும் போல உம்மன் நான் கட்டின தாலி குண்டு 2 நாளைக்கு போறோம் உங்க அம்மா கட்ட டேய் எத்தனை கட்டினா கட்டின ஏய் ஒரு குண்டு நானும் கூட தாலி எத்தனை குண்டு எத்தனை நானா கட்டின இல்ல ஒரு குண்டு எத்தனை நானா பையா ஒரு நானும் கூட சவுத்தா சொல்லிட்டு இல்லையா ஏய் முட்டை அவுத்து போடு போடு ஏய் பாடி செய்ய டேய் இந்த தாலி ஒன்று கட்டிட்டா மாட்டாடி போல அடிக்கிறீங்க ஏமா கேளுங்கம்மா 3ஆம் மாசம் தாலி பிடிச்சி கத்தாங்க எங்க ஆத்தா வீட்டுல இருந்து குண்டுனா நானும் போய் வாய்ஸுக்குள்ள லட்சம் போட்டுனா எல்லாத்தையும் போத்தாண்டு ஒரு தாலின ஒரு தங்கத்துல வெளியில கட்டுவாங்க இந்த காரி முஞ்ச பையன் சேப்பங்க இங்க கட்டி வச்சுக்கிறாமா ஏன்னா சேப்பங்க கட்டுவாங்க ஏன்னா அவன் ஜென்ம சேஷன் நடக்கிறான் ஏய் 5 மணி நேரம் கட்டாங்க இல்லன்னு சொல்ல லட்சுமி போட்டு தாலி குண்டு குண்டு, குண்டு, நான் கொஞ்சம் நம்ம பத்திரமா கொஞ்சம் வச்சிருப்பா எங்கப்பா நார்வேடி கடையில வச்சுக்கிறா அது என்ன ஸ்டேட் பேங்க் அது இல்ல பத்திரமா பாதுகாப்பா வச்சுக்கோ குஞ்சு நான் பையன் கட்டாங்களா டேய் இந்த தாலிய வாத்தால கட்டுவாங்க நம்ம கட்டியோ அவங்க கட்டி கூட போத்தனறா ஏப்பா நான் போறேன் ஏப்பா கொண்டு மூட்டலையா நாளைக்கு கேட்டுக்காதே தாலியா கட்டி போட போறியா சென்னை பட்டணம் போது சென்னை பட்டணம் துண்டு பட்டுமா ஏமா சென்னை பட்டணம் போது தண்ணி பட்டுமா நீ ஏறி உள்ளவா நல்லதாக பார்த்து பார்த்தா ஏய் என்ன ஏறி உள்ள கூப்பிடுறான் பாரியே கனமரம் தான் பாத்துருவாங்க பாரியா நித்யான வரேன் சீக்கிரமாமா உன்னை நிக்க வச்சு ஏத்தணும் ஏய் நிக்க வச்சு ஏத்துறாங்க பாரு ஏய் மூஞ்சி பாரு ஏய் பாரி நிக்க வச்சு ஏத்துறாங்க வாங்கிட்டு அப்பாப்பா ஏய் குடிநாய் பீ கேட்கிறேன் ஏய் அடிக்க மாட்டேன் வாடி
இந்த தாலி ஏதோ குறை இருக்குதுன்னு கண்டுபிடிச்சு எங்கடா ஓடி கிடைக்கிற அப்பா அப்பா டேய் வணக்கம் வணக்கம் வாய் எப்போ பேசி தாலி கட்டணும் அப்படி எட்டு எட்டு ஓதுறா உன்னை எட்டி எட்டி தான் வதிப்பாடாவா டேய் தானா குறைக்குது என்ன போறா கூட்டி குத்த பாடுங்க கேக்குறீங்க என்னைய கேக்குறீங்க கூட்டி குத்த பாடுங்க டேய் டேய் தானா குறைக்குது என்ன போறா இதுல எட்டி எட்டி தானா இருக்குது அதான் உன்னை எட்டி எட்டி வதிக்கிறா அதனால இங்க இருந்து போறேன்டா பெங்களூருக்கு போறேன்டா பெங்களூருக்கு தப்பா ஒரு நூல் ஒன்று வாங்கியாரா நூலு நீ போடாதாங்க தாம்பரம் தாம்பரம் போய் ஒரு 4 பவுன் தாலி வாங்கிடா எப்பா பெங்களூர் போறாரு அவரு நூல் வாங்கியாரு இன்னைக்கு எடுத்து வந்து 4 பவுன் தாலி வாங்கினாடா வாங்காதுரு அந்த 8 ஐயா கூட ஒண்ணு சேர்த்தனா 9 8 முறை கட்டின உனக்கு ராசி இல்லடா உனக்கு ராசி இல்ல நான் கட்டுற மாதிரி அந்த 9 முறை கட்டி ஒரு 6 மாசம் வச்சிருந்து அனுப்புறேன்டா எப்பா சத்தா பட்டா எந்த பயிர் வச்சிருந்தா எப்படி இருக்குதா ஏய் தொட்டா எல்லாம் வந்து கட்டுவா யோ தாலி கட்ட போறேன் பெரியம்மா அடி சொல்லு அண்ணா வணக்கம்ண்ணா வணக்கம்பா யோ ஓ தாலி கட்டி இன்னும் நிலைக்கல புதுசா கட்ட போறேன் கட்டாண்டா 8 ஊருக்கு கட்டி கேவல மாதிரி என்ன 8 ஊருக்கு கட்டி கேவல மாதிரி பெரியம்மா மாடி பெரியம்மா அடிப்பா கண்டவர்க்கு முன் பிறந்த கணபதியை முன்னடவா கணபதியை முன்னடவா உன்னடா மோலாடி சொல்ற பாடு ஏய் ஏ பாடிச்சே நீ தான் சொன்ன என்ன மோலாடி எட்டூர் கேரளா அடிக்க சொன்னது அதனால என்ன மோலாடி இருக்குது அண்ணா முகந்து போலாம்ண்ணா கம்னாடியா பொம்பளை தானே உங்க காலில் வீடு நீ போய் அவர் காலில் வீடு டேய் அது அந்த காலம் ஆ இப்போ 2024 ஆ ஆம்பளை தான் இருக்காங்க நாளைந்து இப்படி பண்ணுங்க பொன்பாடி குழந்தை பேத்துக்கோடா நீ பேத்துக்கடா ஏய் பசி யோ வாயா யோ வகர் வகர் முடி ஏய் லோப்பரே என்ன ஓர பேச வகர் சூத்து போறா
நின்னுக்கிறேன். எல்லாம் சாப்பாடு போடுறது போனா யோ, ஏதோ ஒரு பொண்ணு ஓடியது வாடா டேய். பரவாயில்ல ராஜி எங்கடி பேச சொல்றாங்க பாத்து சரி யார் மணியா என் பெயரோ ரேணுகா தாயே. என் கணவர் பெயரோ ஜமதக்கடி முனிவர். ஏதோ என்னை அறியாமல் ஒரு சிறிய தவறு செய்துவிட்டு அதனால் நான் கற்பையை இழந்து விட்டேன் என்று என் கணவர் என்னை கொல்ல துரைக்கிறார். இப்போது தந்தையின் வார்த்தை கேட்டு என் மகன் பரசுராமன் என்னது பரசு என்னும் கோடார் எடுத்து என்னை வெட்டுங்களா தாயே. என்னம்மா ஓடுறானா இப்படி 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 புள்ள வேற வெட்ட சொல்றான். அவன் எங்கே பேசி கேட்டாரானோ அவளை வெட்ட நம்மள வெட்டுமா ஐயா, திக்கில்லாதவனுக்கு தெய்வம் தான் துணை என்று சொல்லுவார்கள் அப்பா. போமா உங்களை நான் தெய்வமாக நினைக்கின்ற நீங்கள் என்னை ஆதரிக்க வேண்டும் அம்மா. ஒண்ணு நினைக்காதீங்க போ. என்னை காப்பாத்து தாய். ஒரு பெண்ணுடைய மனசு பெண்ணுக்கு தான் தெரியும் சொல்லுவாங்க. பெண் என்றால் பேய்க்கும் மனமிறங்கு சொல்லுவாங்க. சத்தியமாக நீங்க வேற காலையிலே விழுந்துட்டீங்க. ஆமா. அம்மா உங்க மகன் இடத்துல இருந்து நாங்க காப்பாத்துறோம், உனக்கு நாங்க ஆட்கள் தரமா கவலையே பாருங்க. மாமா வரார பாருங்க அவரு. ஆமா முத்து வந்து போச்சு டேய் ஐயோ யார் நீ? என்ன பார்த்து பயப்பட வேண்டிய காரணம் என்ன? மரம் வெட்டணும்னா துணி துவைக்கிறது கிடையாது போயும் மரம் வெட்ட நீ துணி தைக்கல. முதல்ல நீ யாருன்னு சொல்லுங்க. வண்ணாமுடு வண்ணாமுடி ஏகாலிகளா? ஆமா. சரி, என் பெயர் பரசுராமன். என் தாயின் சிரமருக்கு துரத்து வந்தேன். என் தாய் வழியாக வந்தார்கள். என் தாய் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொல்லி. அப்படியானால் என் தாயை நீங்கள் பார்க்கவில்லை. சரி, இவ்வழியாக என் தாய் இது என்ன மூட்டை இது? ஐயா அழுகு மூட்டை துணி மூட்டை அழுகு மூட்டையா ஆமா. அசைது ஐயோட வாய் வச்சு சும்மா இந்த தப்பு யோ இவரு வேற நம்ம மேல சந்தேகப்படுறாரியா? இவங்க ஆத்தா நம்மள அந்த ஓடி அந்த மாதிரியோ இந்த மூட்டைக்குள்ள ஒளிச்சு வச்சு பேசுறாரு. யோ நம்ம அந்த மூட்டை பிடிச்சு பார்த்து போய் அவுத்து காட்டுறா மூட்டையை. என்னடா ஆளு இது ஐயா நாத்தடி உங்களுக்கு புளி குச்சி துணிங்க அது கொண்டு போகலாம் இந்தாங்க. என்ன இது தெரியல? இது தெரியலையா? என்ன இது இதுதான் கொரோனா மாஸ்க். அப்படியானால் என் தாய் நீங்கள் பார்த்து நீ வழியாக வந்தால் எச்சரிக்கை செய்ய எட்டி வரைக்கிறேன். ஏன் தெரியுமா சரியா பண்ணல. அம்மா அப்பா என் மகன் செட்டு விட்டானா தாய்? அப்பா பாட சரியான போம்பளை ஆகுறீங்க. என்ன தாயே? ஏமா ஊர் ஒருத்தர் எத்தனை போம்பளை பார்த்து கூட போம்பளை பார்க்கல. ஏமா என்னாடி புள்ள பேசி வச்சுக்கிற பொல்லாத புள்ளியாக்குதா அம்மா. என்ன வெட்ட வரா தாயே? ஐயோ கொஞ்சம் தவறினா போதும் 2 பேர் தலையும் போய் விழுந்துருக்கும். முட்டி உடச்சுக்கிட்டா இன்னைக்கு. அப்ப எம் என்று ஓடி வந்த எனக்கு உங்கள் வீட்டில் சிறிது நேரம் அடைக்கலம் கொடுத்து ஆதரித்ததால் சைலண்ட். வருங்காலத்தில் உங்கள் வீடுதான் எனக்கு தாய் வீடு, நீங்கள் தான் எனக்கு தாய் தந்தை ஐயா. வருங்காலத்திலே இந்த உலகத்திற்கே நான் தெய்வமாக விளங்கப் போகிறேன். அப்போது அந்த ஊர் மக்கள் எல்லாம் எனக்கு திருவிழா நடத்துவார்கள். எனக்கு திருவிழா நடக்கும் போது உங்கள் அனுமதியோடு தான் நடக்கும். அப்படியா? எனக்கு படைக்கும் படையில் அத்தனை உங்களுக்கே சாரும் தந்தேன் வரம். அது தவிர நான் அம்மனாக விதி
சொல்லும்போது 1000 கோடி மின்விளக்குகள் இருந்தாலும் ஏகாலியாக நீங்கள் என் முன்னே கையில் தீப்பந்தம் ஏந்தி வர வேண்டும். தந்தேன் வரம். அது தவிர இந்த நாட்டு மக்களுக்கு அம்மை போட்டு விட்டால் ஏகாலியாக உங்கள் வீட்டில் கூழ் வாங்கி குடித்து விட்டு உங்கள் கரத்தால் மஞ்சள் போட்டுக் கொண்டால் அனைத்துமே சரியாகிவிடும். தந்தேன் வரம்.